ரெண்டு இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சந்திரனாவே என்ன இருக்கும்னா மனசு. மனசுனாவே என்ன சொல்லுவோன்னா அலை. கரெக்டாக எண்ணங்கள் அலைப்பாய்ந்து கொண்டே இருக்கும். அதாவது கடல் அலை எப்படி சலசலன்னு இருக்கோ அது மாதிரி உங்களோட எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். இது இயல்பாக இருக்கும். ஆனால் அதை உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய ப்ளஸ்ஸு மிகப்பெரிய மைனஸு ரெண்டுமே ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா, இவங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இவங்க மனதுக்குள்ளே தோன்றக்கூடிய விஷயம் என்னென்னா, இவங்களுடைய தன்னம்பிக்கை கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். ஆனால் இப்போ இவ்வளோ விஷயங்கள் 2ஆம் தேதி பிறந்தவங்களை பற்றி சொன்னீங்க. இவங்களுடைய அந்த நெகட்டிவ் எல்லாம் கொஞ்சம் நெகட்டிவாக எப்படி அவங்க பாசிட்டிவாக மாற்றிக்கலாம், என்ன மாதிரி சில விஷயங்கள்லாம் அவங்க பண்ணணும் அவங்களுடைய அதிர்ஷ்டத்துக்கு? ஆனால் ரெண்டு மட்டும் என்னென்னா சின்ன விஷயமாக தான் இருக்கும். அந்த ஒரு சின்ன ஒரு துன்பம் ஏற்பட்டுச்சுன்னா அது வந்து அவங்கள தேதி பிறந்தவங்க இவங்களுடைய அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ்லாம் எப்படி இருக்கும்? 2 அப்படின்னாவே இவங்க 2 வந்துருவாங்க, 11 வந்துருவாங்க, 20 வந்துருவாங்க, 29 வந்துருவாங்க. இது எல்லாத்தையும் கூட்டினா 2 இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மனது சம்பந்தப்பட்டவர்கள். ஓகேங்களா? இவங்க வந்து மனம், எமோஷன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மனம் சம்பந்தப்பட்ட அத்தனை விஷயங்களும் செய்யக்கூடிய நபர்கள் இவங்க. ரொம்ப எமோஷனல் பர்சன் இவங்க. ஏன் அப்படின்னா 2க்கு வந்து சப்போர்ட் பண்ணுற பிளானட் வந்து மூன். ஓகேங்களா? சந்திரனாவே என்ன இருக்கும்னா மனசுனாவே என்ன சொல்லுவோன்னா அலை. கரெக்டாக எண்ணங்கள் அலைப்பாய்ந்து கொண்டே இருக்கும். அதாவது கடல் அலை எப்படி சலசலன்னு இருக்கோ அது மாதிரி உங்களோட எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். இது இயல்பாக இருக்கும். ஆனால் அதை அவங்களுக்கு அதை நம்ம புரிய வச்சுட்டோம் அப்படின்னா அந்த எண்ணங்களை எப்படி கட்டுப்படுத்தலாம், டிசிஷன் எப்படி எடுக்கலாம். இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா, டிசிஷன் மேக்கிங்கில் கஷ்டமாக இருக்கும். இது பண்ணலாமா, அது பண்ணலாமா, அது பண்ணலாமா, இது பண்ணலாமா, அந்த கன்ஃபியூஸ் ஸ்டேட்லேயே நிறைய வந்து மன உளைச்சல் படுறவங்க வந்து இருக்கிற நம்பர்லேயே 2 தான். சரிங்களா? ஸோ அவங்களுக்குள்ள வந்து ஆணாக இருந்தாலும் பெண் தன்மை அதிகமாக இருக்கும், பெண்ணாக இருந்தாலும் பெண் தன்மை அதிகமாக இருக்கும் அந்த மனம்ன்றதுனால. ஓகேங்களா? ஸோ அதனால ஈஸியாக வந்து அவங்க வந்து அட்ராக்ட் ஆகிடுவாங்க. அதே மாதிரி எல்லாராலையும் ஈர்க்கப்படுவாங்க. இவங்களும் போய் அட்ராக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ வந்து இவங்க என்ன அலைப்பாயுது இல்லையா, அப்போ இவங்களுக்கு ஒரு சப்போர்ட் வேணும். அப்போ இவங்க வந்து யாராவது ஒரு குரு இல்லை யாராவது ஒரு வழிகாட்டி, யாராவது ஒரு வெல்விஷர் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி இவங்க குடும்பத்துக்கு ஒருத்தர், தொழிலுக்கு ஒருத்தர், படிப்புக்கு ஒருத்தர், ஃப்ரெண்ட்ஸில் ஒருத்தர், அந்த மாதிரி இவங்க வந்து ஒரு செக்மெண்ட் பிரித்து வச்சுட்டாங்கன்னா இவங்க டெசிஷன் மேக்கிங் வந்து கொஞ்சம் ஈஸியாக முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய ப்ளஸ்ஸு மிகப்பெரிய மைனஸு ரெண்டுமே ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா கற்பனை ஆற்றல்னு சொல்கிறது. அப்படியே அதாவது ஆகாயத்திலேயே கோட்டை கட்டுறதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆகாயத்தில் அப்படியே பண்ணல பார்த்தோன்னா கோட்டை தெரியும். சரிங்களா? அந்த மாதிரி ஒரு கற்பனை வளம் அதிகமாக சுரக்கக்கூடிய நம்பர்னா இந்த 2, அந்த 20, 29, 11 இவங்களுக்கு வந்து இந்த கற்பனை வளம் மிகப்பெரிய வளம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேச்சாற்றல்னு வந்தாவே அந்த 9 நம்பரில் பேச்சாற்றல் சிறந்தது. கற்பனை நயத்தோடு சேர்ந்து கவிதையோடு சேர்ந்து கொடுக்கக்கூடிய பேச்சாற்றல் தன்மை வந்து 2 காரங்களுக்கு இருக்குது. படிச்சிருக்காங்களோ படிக்கலையோ அந்த பேச்சாற்றலை கண்டு வச்சாவே அவங்க 2 அவங்களுக்கு இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். அந்த நம்பரில் ஏதோ 2 இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து பேச்சாற்றல், கற்பனை ஆற்றல், சிந்தனை ஆற்றல் மிக்கவர்கள், கலா ரசனை கொண்டவர்கள். எல்லா கலைகளையும் வந்து அவங்க மேஜராக வந்து கலைகளில் தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. எல்லாம் டான்ஸ், மியூசிக்கு, ஓவியம், சரிங்களா, கவிதை எழுதுறது, கட்டுரை எழுதுவது, திரைக்கவிதை எழுதுவது, டைரக்ஷன்ஸ் பண்ணுறது, இதெல்லாம் வந்து அவங்களுக்கு அந்த மாதிரி நயம் வந்து ரொம்ப ஈஸியாக வரும். பாடல் எழுதுறது, பாடலாசிரியர்லாம் நிறைய வருவாங்க. அதே மாதிரி ஸ்பிரிச்சுவல்லையும் வந்து ரொம்ப பெரிய ஒரு ஈடுபாடு இருக்கும். இவங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இவங்க மனதுக்குள்ளே தோன்றக்கூடிய விஷயம் என்னென்னா, இவங்களை இண்டஸ்ட்ரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களை சாப்பாடு இண்டஸ்ட்ரி மேலே தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. அதாவது ஹோட்டல் வைக்கலாமா, கேட்ரிங் பண்ணலாமா, இல்லை வந்து பெவரேஜஸ் எதாவது விற்கலாமா, வாட்டர், இந்த மாதிரி லிக்விட் ஃபுட்ஸு, ஹோட்டல் கேட்ரிங் மேலே உங்களுக்கு ரொம்ப பெரிய ஈடுபாடு இருக்கும். இப்போ வந்து அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸ், இம்போர்ட் எக்ஸ்போர்ட்ஸ்லாம் இவங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணும் இந்த 2 காரங்களுக்கு. ஸோ இதெல்லாம் இருக்குது. ஆனால் இவங்களோட எண்ணங்கள் மட்டும், இவங்களுடைய தன்னம்பிக்கை கொஞ்சம் குறைவாக இருக்கும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். ஆனால் இவங்க வந்து யாராவது ஒரு சப்போர்ட்டில் கொஞ்சம் முன்னேறி போயிட்டாங்கன்னு வச்சுங்களேன், இவங்கள மாதிரி ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையான ஆளை நம்ம பார்க்க முடியாது. ஆனால் ஸ்டார்டிங்கில் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதை புஷ் பண்ணி விட்டோம்னா பயங்கர ரீச் ஆகிடுவாங்க. ஒரே ஒரு லைன் கொடுத்து நீங்கள் 2 மணி நேரம் பேச சொன்னாலும் பேசக்கூடிய ஆற்றல் யாருக்கு இருக்குன்னா 2 காரங்களுக்கு இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு கற்பனை வளம் மிக்கவர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஹோட்டல், ஃபுட்டு, இந்த மாதிரி செக்மெண்ட்டு, லிக்விட் ஃபுட்ஸு, இந்த மாதிரி மீடியா ரிலேட்டடான எல்லா ரைட்டிங்ஸு அது எல்லாத்துலேயுமே இருப்பாங்க. ஸ்பிரிச்சுவல்லையும் தத்துவங்கள், ஸ்பிரிச்சுவல் அதெல்லாம் நிறைய ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி
இருக்கக்கூடிய நபர்கள் இவங்க. இப்போ இவ்வளோ விஷயங்கள் 2ஆம் தேதி பிறந்தவங்கள பற்றி சொன்னீங்க இல்லையா, இவங்களுடைய அந்த நெகட்டிவ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நெகட்டிவாக எப்படி அவங்க பாசிட்டிவாக மாற்றிக்கலாம், என்ன மாதிரி சில விஷயங்கள்லாம் அவங்க பண்ணணும் அவங்களுடைய அதிர்ஷ்டத்துக்கு? அதுதான் இவங்க ஒரு சப்போர்ட் வேணும் இவங்களுக்கு, சரிங்களா? இவங்க எப்படி ஒரு சப்போர்ட் வேணும். இப்போ சந்திரனுக்கு சுய ஒளி இல்லைன்னு சொல்லுவாங்க, ஓகேவா? அது என்னென்னா சூரிய ஒளியை வாங்கி தான் அது பிரகாசிக்குது, இது தெரியும். அது மாதிரி இவங்களுக்கும் சுயமாக, அதாவது என்னென்னா சுயமாக சிந்தித்து செயல்படக்கூடிய ஆற்றல் இருந்தாலும் ஆனால் பிறரின் உதவி உங்களுக்கு தேவைப்படும்னு நான் சொல்கிறேன். இப்போ சின்ன வயசில் சின்ன ஸ்கூல் படிக்கிற பசங்களாம் இந்த 2 இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லேசினஸில் இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரவே வராது. அவங்கள நம்ம பேரண்ட்ஸ் புஷ் பண்ணிட்டு, அந்த மாதிரி பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் புஷ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, நிறைய வருவாங்க. அப்புறம் சொல்லுவாம்மா இவங்க தன்மை இதுதான், அதனால் நீங்கள் சும்மா ஜஸ்ட் ஒரு சப்போர்ட்டாக இருங்க, அதுக்கப்புறம் அவங்க நல்லா டெவலப் ஆகிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். உணர்ச்சி வசப்படுவதுலேயும் நிறைய நம்பர் சப்போர்ட், உணர்ச்சி வசப்படுறதுல நிறைய எண்கள் இருக்குது, அது 2லேயும் இருக்குது உணர்ச்சி வசப்படுவது. அதனால் என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோன்னு தெரியாது, அந்த மனோட ஆசிலேஷனில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மனசு வருத்தப்படக்கூடிய ஆட்கள்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு விஷயம். இவங்ககிட்ட இருக்க இன்னொரு நெகட்டிவ்னு நான் சொல்லிடுறேன். இந்த 2ல் இருக்கவங்க யாராக இருந்தாலும் பார்த்து இருக்கக்கூடிய நேயர்கள் சொல்கிறேன், சின்ன துன்பம் ஏற்பட்டாலும் மனம் பெருசாக பாதிக்கப்படக்கூடிய நபர் 2, சரிங்களா? மற்ற நம்பர்லாம் பார்த்தீங்கன்னா காதில் வாங்கி காதில் விட்டுரும், ஒரு சில நம்பருக்கு விட்டுரும், ஒரு சில நம்பர் காதிலே வாங்காது, சரிங்களா? ஒரு சில நம்பர் அது மாதிரி ஒவ்வொரு வைப்ரேஷனுக்கு இருக்குது. ஆனால் 2 மட்டும் என்னென்னா சின்ன விஷயமா தான் இருக்கும். அந்த ஒரு சின்ன ஒரு துன்பம் ஏற்பட்டுச்சுன்னா அது அவங்கள குறைஞ்சிக்கிட்டே அவங்க அதை பற்றி சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா மனம் சம்மந்தப்பட்டவங்கன்னு சொன்னேன் இல்லையா, இப்படி சொல்லிட்டாங்களே நம்ம, எப்படி சொல்லிட்டாங்களே நம்ம அப்படின்னு வந்துட்டு இருக்கோம். இயல்பாக அந்த 2 வைப்ரேஷன் இருக்கவங்க இருக்குது. இப்போ நம்மகிட்ட ப்ரெடிக்ஷனுக்கு வராங்கல்ல 2 காரணங்களும் வருவாங்க இல்லையா, அவங்களுக்கு நம்ம இதெல்லாம் சொல்லிடுறோம். சொல்ல உடனே எப்படி ஆவாங்கன்னா அவங்க சேஞ்ச் ஆகிடும். அவங்க தெரிஞ்சுப்பாங்க, ஓஹோ அப்போ சின்ன துன்பம் ஏற்பட்டால் மனம் பெருசும் பாதிக்கும்னா இனிமேல் நம்ம எதையா ஈஸியாக எடுத்துக்கணும். இப்போ உணர்ச்சி வசப்படுறது நம்ம இயல்பாக இருந்தால் இனிமேல் எந்த இடத்துல படணும் எந்த இடத்துல படக்கூடாதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ நமக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் லெவல் கம்மியாக இருக்கும்போது டிசிஷன் எடுக்க முடியல அப்படின்னும் போது நம்ம யாரையாவது ஒருத்தரை கைடாக வச்சுக்கிட்டோம். இப்படின்லாம் தெரிஞ்சிச்சுன்னா அவங்களோட வளர்ச்சி. இப்போ நம்மளுடைய உயர்வு நம்மளுடைய தாழ்வுக்கு காரணம் நம்மளுடைய குணங்கள் மட்டும்தான், வேற எதுவுமே கிடையாது. ஸோ அப்போ அந்த குணங்களில் ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்கும் இல்லையா. இப்போ எனக்கு ஒரு வைப்ரேஷன் இருக்குது, உங்களுக்கு ஒரு வைப்ரேஷன் இருக்குது, இதில் உங்களுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. அதில் ஒரு 15 கேரக்டரிஸ்டிக்ஸ் நல்லதாக இருக்குன்னு வச்சுங்களேன், 10 கேரக்டரிஸ்டிக்ஸ் கெட்டதாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. எல்லாருக்குள்ளேயும் அப்படி தான் இருக்கும். அப்போது அந்த 10 மட்டும் நீங்கள் மேலே கொண்டு வந்துட்டு இருப்பீங்க, உங்களுக்கு தெரியாது. இப்போ கணிப்பு கொடுக்குறோம்ல, கணிப்பு கொடுக்கும்போது சொன்னால் ஐயா இது 10 உங்களுக்கு ப்ளஸ் 10 மைனஸ், இந்த 10 ப்ளஸ்ஸை நீங்கள் கொண்டு வாங்க, 10 மைனஸை கண்ட்ரோல் பண்ணிக்கிங்க, தூக்கி போட முடியாது. இப்போ உணர்ச்சி வசப்படுறதுன்னு என்கிட்ட இருக்குன்னு வச்சுங்களேன், அப்போ இனிமேல் படக்கூடாதுப்பா, அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் தூக்கி போடலாமான்னா வாய்ப்பே இல்லை. நீங்கள் எதை தூக்கி போட நினைக்கிறீங்களோ அது இன்னும் மேலே அதிகமாகிடும். அதனால் என்ன பண்ணால் கண்ட்ரோல் அண்ட் மேனேஜ் மட்டும் பண்ணிக்கிட்டா நம்ம ட்ரிகர் ஆகிடுவோம், அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் வைப்ரேஷன்ஸ் இருக்கும், ஏதாவது நம்பர் சப்போர்ட் பண்ணும், 2-3 நம்பர்ஸ். நான் உங்களோட ஃபுல் விஷயத்தை எடுத்து சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் கிளியர் ஆகிடுவீங்க. அப்போ என்னோட ஃபீல்டு இது, என்னுடைய படிப்பு இது, என்னுடைய பிஸ்னஸ் இது, என்னுடைய வேலை இது அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி 2 அப்ராட் ஆப்பர்ச்சுனிட்டிஸு, இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ் 2 விதமான நம்பர் நல்லாவே பண்ணலாம் அதெல்லாம். ஸோ அதில் 2 ரொம்ப முக்கியமான ஒரு நம்பராக கருதப்படுது. இப்படி தான் நம்ம நெகட்டிவாக பாசிட்டிவாக மாற்றிக்க முடியும். இப்போ இவங்களுக்கான கும்பிட வேண்டிய தெய்வங்கள், இவங்க என்ன சித்தரெல்லாம் வழிபடலாம் சார்? இவங்களுக்கு மேஜராக பார்த்தீங்கன்னா அம்மன் தான் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அதுவும் சாந்தமான அம்மன்கள்னு சொல்லிட்டு இருந்தாங்க, ஆக்ரோஷமான அம்மன் வராது. இப்போ மாரியம்மன் வருவாங்கள்ல, மாரியம்மன் எந்த ஊரில் இருந்தாலும் இவங்க எடுத்துக்கலாம், 2க்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய காடு. ஸோ சித்தர்கள் நம்ம எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி தான் சொல்லுவோம். ஆனால் கடவுள் மாரியம்மன் இல்லை சாந்தமான அம்மன் சொல்லக்கூடிய அம்மன்கள் எல்லாமே 2ஓட சப்போர்ட்டுக்கு இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணாங்கன்னா அவங்களோட லைஃப் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். கண்டிப்பாக. அவங்களுக்கு நம்ம நம்பர் நிறைய விஷயங்கள் சொல்லுவோம் இல்லையா, சொல்லும்போது என்ன ஆகும்னா அவங்க அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், அதை அவங்க அடிக்கடி யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி அவங்க சில விஷயங்கள் வாங்கிக்கலாம். அந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டாங்கன்னா ஒயிட் கலர் அவங்க யூஸ் பண்ணாங்கன்னா நல்லா ஒரு பிரைட்னஸ் இருக்கும். ஒயிட்டை யூஸ் பண்ணால் நல்லா பிரைட்னஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் சொல்லும்போது நம்ம அதை அழகாக அவங்களோட ஃபீல்டு சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியும்.